ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐல வந்து மெச்சூரிட்டி வாங்குனாலோ, அல்லது லோன் வாங்குனாலோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா எஸ்பி கிரெடிட் குடுக்காம, உங்களுக்கு செக்கா குடுக்குறாங்க. எப்படி செக்கா குடுக்குறாங்க? ஏன் டைரக்ட்டா வந்து பிஓஎஸ்பில வந்து அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லி நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதா எல்லா சப் டிவிஷன்லயும் பார்த்தீங்கன்னா, ஐடி 2.0 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அது தெரியாது. ஐடி 2.0 அப்படின்னு ஐடி 2.0 எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? அந்த ஐடி 2.0 மூலம் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடி 2.0 பத்தி வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சிம்பிளா வந்து கஸ்டமருக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து உங்க கிராமப்புறத்தில போஸ்ட் ஆஃபீஸ இன்னும் உங்க டிஜிட்டல் மயமாக்குறாங்க. அதுதான் ஐடி 2.0ன்னு சொல்லுவோம். இந்த ஐடி 2.0 மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு சர்வீஸ் வந்து இன்னும் கூட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இப்ப வந்து ஐடி 2.0 கொண்டு வராங்க. இப்ப இந்த ஐடி 2.0 கொண்டு வரனால பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, சாப் அப்படின்றது மாறி வந்து எஸ்ஓ, ஹெச்ஓ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஐடி 2.0 மாடல் தான் கொண்டு வர போறாங்க. அந்த ஒரு ரீசனால மெயினா பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல்ஐ மெச்சூரிட்டி அதே மாரி ஆர்பிஎல்ஐ லோன் வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அவங்க பிஓஎஸ்பில கிரெடிட் பண்ணாம, ஸோ செக்கா வந்து அவைலபிள் குடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் ஆர்பிஎல்ஐ லோன் அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி, ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆர்பிஎல்ஐ லோன் அப்ளை பண்றவங்களும் சரி, ஸோ இதுலருந்து ஒரு 1 மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இனிமே யாருக்குனாலும் செக்கா தான் உங்களுக்கு வரும். உங்க பேர்ல செக் குடுத்துருவாங்க. அத நீங்க போய் உங்க பேங்க் அக்கவுண்ட்லயோ, இல்ல பிஓஎஸ்பி அக்கவுண்ட்லயோ நீங்க கலெக்ஷன் போட்டு அத வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நெறைய பேர் நாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல செக்கா வாங்கிட்டோம், செக் குடுத்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அவங்களே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான். அதனால போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த